வெல்கம் டு தன்வி குக்கிங். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சோயா பிரியாணி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே வரும். நோட்டிஃபிகேஷனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய், அனாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்லா 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி, கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும், மூடி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி புதினா தழை, கொத்தமல்லி தழை கைப்பிடி போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி விட்டுட்டு பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், புளிப்பில்லா தயிர் தான் பார்த்து எடுத்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன். மீல் மேக்கரில் வந்து நான் 20 நிமிஷம் வந்து சுடுதண்ணியும் கல்லுப்பும் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி நல்லா புழிஞ்சு சேர்த்திக்கலாம். கருவேப்பந்தலை 1.5 டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சுங்க. அரிசி போட்டுக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கலாங்க. கடைசியில் பிழிஞ்சு விட்டுக்குங்க, இல்லைன்னா ஒரு கசப்பு மாதிரி வரும். கடைசியில் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கலாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா பச்சை மிளகாய் முன்னாடியே போடுறதுக்கு கடைசியில் போட்டேங்க. நான் முன்னாடி போடுறதுக்கு நான் மறந்துட்டேன், அதனால் கடைசியில் போட்டேன். பச்சை மிளகாய் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸி சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.